ஹைடா. கான்ட்ராக்ட் மேரேஜ். நெக்ஸ்ட்டு நான் ரெட் ரெட் போர்டை பார்க்குறேன். ஸ்டோரி லைன் புரியல, நேற்று தான் படித்து பார்த்தேன், புரியல, கொஞ்சம் கொஞ்சம் கனெக்ட் பண்ணி போட பார்க்குறேன். இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். நீங்கள் வீட்டில் படுத்துட்ருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் குட்டி பாப்பா இருக்குது. கண்டினியூஸாக நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கீங்க, முடியல உங்களால். பையன் பையன் எழுந்து சாப்பிட்டேன்னா படுத்துக்கோ. அம்மா எழுப்புறாங்க, மெதுவாக எழுந்து உட்காருங்க. டெலிவரி ஆகிருக்கு இல்லையா, அது உங்களால் முடியல. பொறுமையாக எழுந்து உட்காந்து, அம்மா எனக்கு ரொம்ப முடியலம்மா நீ சொல்லிட்டே நீங்கள் எழுந்து உட்காந்து, உங்கள் பாப்பா எங்கே இருக்குதுன்னு பார்க்குறீங்க, காணும். அம்மா குழந்தைங்க அப்படி சொல்லிட்டே அம்மாவை பார்த்துட்டே, குழந்தைங்கம்மா ஃபஸ்ட்டு சாப்பிட்டு அப்படின்னு ஃபீட் பண்ணுறாங்க. என் பையன் சாப்பிட்டானா? விளையாடிட்டுருக்கான் பாப்பா கூட. அவனுக்கு ஃபஸ்ட்டு கொடுங்க, அவன் பசி தாங்க மாட்டான். நானும் முடியல, இல்லை நான் அவனுக்கு ஃபீட் பண்ணியிருப்பேன் அப்படி சொல்லிட்டு அம்மா கிட்ட, அம்மா என் பையனை கூப்பிட்டு. அவங்களும் மூச்சு பையனை கூப்பிட, அவனும் வேக வேகமாக ஓடி வரான். அம்மா எழுதுட்டாங்க அப்படிங்கிற நியூஸ் தெரிஞ்சு ஓடி வந்து, நீங்கள் பெட்டில் உட்காந்துருக்கீங்க, ஒரு மாதிரி உங்களை வந்து டைட்டாக விடுமலை ஏறி வந்து உங்களை டைட்டை பிடிச்சிக்க. ஐயோ மோச்சா, அம்மாவை இப்படிலாம் பிடிக்கக்கூடாது அப்படின்னு உங்கள் அம்மா சொல்ல, அம்மா விடுங்க, நீங்கள் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அம்மா நேற்றுலேருந்து இன்னும் நீங்கள் தூங்கிட்டே இருக்கீங்க. அது அம்மாவுக்கு என்ன தெரியல, விட முடியல. இப்போ ஓகேவா? நான் ஒரு கிஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். எங்கே பண்ணுங்க, அப்போ தான் எல்லாம் சரியாக்கும் அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டை காட்டு. அவனும் ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணுறான். இதுக்கப்புறம் எல்லாமே சரியாகிட்டோம். ஆமாம், பிகாஸ் நீங்கள் என் பையன்ல, நீங்கள் கிஸ் பண்ணும்போதும் எல்லாம் சரியாயிடும் தானே. உங்களை ஹக் பண்ணிக்கிறான். அம்மா எனக்கு பாப்பாவை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாரும் சொல்கிறாங்க பாப்பா என்ன மாதிரி இருக்குன்னு. பாப்பா கையை பார்த்தீங்களா, என் கை மாதிரியே இருக்கு. பாப்பா எல்லாம் போது கூட என்ன மாதிரியே இருக்குமா. நீங்கள் அதை பெருசாக எடுத்துக்கல, சிரிச்சுட்டே, பாப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி, என் பையன் சாப்பிட்டீங்களா? பாட்டி ஃப்ரூட் கொடுத்தாங்க. ஃபுட் எதுவும் கொடுக்கலையா பையனுக்கு? இருடி சாப்பிடு, அதுக்கப்புறம் அவனை ஃபஸ்ட்டு அவனுக்கு கூட்டுங்கம்மா, இங்கே கொண்டு வாங்க, நான் ஃபீட் பண்ணுறேன் அவனுக்கு அப்படின்னு. உங்களுக்கு ஃபஸ்ட்டு மூச்சு சாப்பிட்டா போதும், அவனுக்கு ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டு என்ன நீங்கள் பாப்பாவை பார்க்கல, இப்போ தான் நீங்கள் பாப்பாவை கேட்க. பரவாயில்லடி, ரொம்ப சீக்கிரமாக உன் பொண்ணை நீ கேட்ட. கொண்டு வாங்கம்மா. ஜமன் வச்சிட்ருக்காரு, கொண்டு வர சொல்கிறேன். உங்கள் ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குது. ஜமன் அவர் வச்சிருக்காரா அப்படிங்கிற மாதிரி சைலண்ட்டாக இருக்கீங்க. கொஞ்ச நேரம் ஜமன் உங்கள் பாப்பாவோடு உள்ள வரான். நீங்கள் அவன் மூஞ்சை பார்க்குறீங்க, நார்மலாக இருக்கானா கோவமாக இருக்கானா அப்படிங்கிற மாதிரி பார்க்க, அவன் ஃபேஸில் அவ்வளோ ஹாப்பினஸ், ஒரு ஸ்மைலோட பாப்பாவை கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுத்து, எவ்வளோ நிறைய தூங்குவேன் குழந்தை, 3 வாட்டி எழுத அழலாம் தெரியுமா, நான் தான் சமாதானம் பண்ணி தூங்க வச்சுருக்கேன், புடி வெயிட் பண்ண அப்படி சொல்கிறான். நீங்கள் ஜமன் மூஞ்சை பார்த்துட்ருக்கீங்க, அவன் என்ன பார்த்துட்ருக்க, குழந்தைய புடி. ஜமன் என்னடி நீங்கள் ஓகே இல்லை? அவன் உங்களே பார்க்க, எனக்காக ஒன்றும் இதெல்லாம் பண்ண வேணாச்சுமா, என்னால் எல்லாம் புரிஞ்சுக்க முடியும். முழுசா நான் இந்த குழந்தைய ஏற்றுக்கலன்னு நினைக்கிறியா? அப்படியே இல்லை ஜமன். அப்புறம் இதெல்லாம் சொன்னேன் இல்லை, உன்னை இவ்வளோ நாள் நான் எப்படி பார்த்துக்கிட்டேன்? இல்லைங்க, நான் எதுக்கு இதுக்கெல்லாம் கேட்டு எனக்கு கஷ்டப்படுத்தாத பயம். அன்னைக்கு சொன்னது தான், இந்த குழந்தை நான் யாருக்காகவும் ஆக்ட் பண்ணலை, முழுசாக ஏற்றுக்கிட்டேன். இப்படிதான் என்னால் ப்ரூவ் பண்ண முடியாது வயன். நான் அதுக்கு சொல்லிச்சுமன், என்ன சொன்னா நீ நம்புவ? இல்லை கோபப்படாதீங்க, எதுக்கு வாயம் மூட்றி என்னை டவுட் பண்ணுற மாதிரி நீ. சாரி அவங்க கையை அவன்கிட்ட நீட்டுறீங்க, தெரியாமல் கேட்ட, எதுவுமே பேசல. அவன் குழந்தைய அவங்கக்கிட்ட கொடுக்க வர, பாப்பா அவன் ஷர்ட்டை பிடிச்சிருக்கு டைட்டா, ஒரு நிமிஷம் அப்படின்னு அவன் பாப்பாவோட ஃபிங்கர்லாம் பொறுமையை எடுத்து விட்டுறான். நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு இருக்க, அவன் ஷர்ட்லேருந்து பாப்பா கையை எடுத்த உடனே பாப்பா அழ ஆரம்பிக்குது. என்னாச்சு ஜிம்மன்? ஒரு நிமிஷம் பாப்பா அழுதுகிட்டே இருந்தது. அகெயின் அவன் செஸ்ட் கிட்ட வச்சு ஒரு மாதிரி பாப்பாவை தட்டி கொடுக்க தூங்க ஆரம்பிக்குது. நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, அவன் நீ தூங்க இப்படி தான் பண்ணுறான். எனக்கு தெரிஞ்சு யாருக்கிட்டே பூக்க மாட்டேன்றான்னு நினைக்கிறேன். எப்படி சொல்கிறீங்க? ஹாஸ்பிட்டல்லேருந்து இங்கே வர வரைக்கும் நான் தான் கையில் இழிச்சிட்ருக்கேன், இன்னும் யாரும் தூக்கவே இல்லை. யார்கிட்ட போனாலும் வந்துட்டுருக்கா, கடைசியாக உங்ககிட்ட கூட வரலன்னு நினைக்கிறேன். நீங்களும் சிரிச்சுட்டே, ஆமாம் நான் எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலில் தான் நான் இருந்தேன், எப்படி இங்கே வந்தேன்? நைட்டோட நைட்டாக நான் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன்.
உனக்கு குழந்தை பிறந்த 2 ஹவர்ஸ்லேயே நம்ம இங்கே வந்துட்டோம். எதுக்கு அப்படி சொல்லிட்டு நார்மலாக எழுந்து உட்கார ஜமன் உங்கள் கை பிடிச்ச அவனை சொன்ன தப்பா நினைக்காத பயம். எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பிடிக்காது. பிகாஸ் நேற்று உன்னை இந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் பார்க்கும்போது என் கண்ணு முன்னாடி யூனா மட்டும்தான் இருந்தா. ஆக்சிடெண்ட் ஆகிட்டு நான் அவளை அந்த ஹாஸ்பிட்டல் பெட்டில் பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் அவளை பார்க்கவே இல்லை. அவள் இறந்துட்டா. அப்படி சொல்லும் போது கூட நான் மூஞ்ச பார்க்கல. பிகாஸ் எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் பிடிக்காது. அதான் சேஞ்ச் பண்ண சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டு ஜமன் உங்களை பார்க்க நல்லா புரியுது. ஓகே இவங்களால ஜமன் ஏதோ கோவத்தில் தந்த காஞ்சாக்காத்து இது சொல்லிட்டு இருந்தாரு. உண்மையாகவே என்னை ஒய்ஃப் அப்படி தான் திங்க் பண்ணுறாரா? என்னால அஃபெக்ஷன்லாம் இருக்குதான்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் ஜமனை பார்த்துட்டே இருக்கீங்க. நேற்று நைட்டே நீங்கள் வீட்டுக்கு வந்திருப்பீங்க. உங்களுக்கு டெலிவரி ஆனதா அவ்வளோ டயர்டு. ஸோ அதனால டக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. நீங்கள் அன்கான்ஷியஸ் இருக்கும் போதே ஆம்புலன்ஸில் வச்சு சிப் பண்ணிட்டுப்பா. அதனால உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் நேரத்தில் உட்காந்துட்டு பாப்பாவோட ஃபேஸை பார்க்க ட்ரை பண்ணுறீங்க. இன்னுமே நீங்கள் குழந்தைய பார்க்கவே இல்லை. ஜமன் அவன் ரொம்ப நேரம் கையிலேயே வச்சிட்ருக்கான். பிகாஸ் நேற்று நைட்டில் இருந்து பாப்பா நல்லா தூங்கிட்டு கையெல்லாம் ஒரு மாதிரி விழும் இல்லையா தூங்குனா அந்த மாதிரி இல்லை. நீங்கள் ஜிம்மனை பார்த்து குழந்தை தூங்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். சட்டையை கூட விட்டுட்டான். ஒரு நிமிஷம் கொடுங்க, நான் இது வரைக்கும் பார்க்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மன்ட்டு கை நீட்ட பொறுமையாடி எழுந்துக்க போகிறான். அவனும் கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்க எல்லாருக்கும் இருக்க சேம் ஃபீல் தான். நீங்கள் குழந்தைய பார்த்துட்டு திரும்பி ஜிம்மனை பார்க்குறீங்க. என்ன எல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன மாதிரி இருக்கா? தலையை மட்டும் ஆட்டுறீங்க. டெய்லி என்னையே பார்த்துட்ருக்கல. நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். மார்னிங் எழுந்த உடனே யாரை பார்க்குறோமோ பேபி அவங்கள மாதிரி இருக்கும் சம்திங் அப்படி. எனக்கு புரியுது ஜிம்மன். பாப்பாவை பார்க்குறீங்க ஒரு மாதிரி பிங்கிஷா, கையெல்லாம் ரொம்ப குட்டி குட்டியாக, காலெல்லாம் அவ்வளோ குட்டியாக, மூச்சு பையனோட குட்டி வயசு ஃபோட்டோ அவன் பேபியில் இருக்கும் போது அதெல்லாம் நிறையா பார்த்துருப்பீங்க. அப்படியே இருக்க மாதிரி இருக்குது. மேபி ஜிம்மன் சொல்கிற மாதிரி அப்படியும் இருக்குதா அப்படின்னு நீங்களுமே கேர்லெஸ் எடுத்துக்கிட்டீங்க. இந்த டைம் அம்மா ஃபுட் கொண்டு வர சாப்பிட்றீங்க. ஜிம்மன் பாப்பா விட்டா இல்லையா? ஸோ கையெல்லாம் ரொம்ப வலிக்கிட்டு போல நைட்லேருந்து பாப்பாவை பார்த்துட்டு இருந்திருப்பான். ஸோ ஃப்ரெஷ் ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் போகிறான். நெக்ஸ்ட்டு நீங்களும் படுத்து தூங்கிட்டீங்க. ஒரு 2-3 days இப்படியே போதும். அம்மாலாம் அவங்க வீட்டிலேருந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆன்ட்டி என்னென்ன ஃபுட் சாப்பிடணும், எதாவது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லிட்டு எல்லாரும் உங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. நீங்கள் ஆன்ட்டிக்கெலாம் பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வர ஜமன் பாப்பா வச்சுட்ருக்கான். எதுக்கு தூக்குனாலே நொய்னு அழுதுகிட்டே இருக்கா. ஜமன் நான் தூக்குன அளவே இல்லையே, சின்னமும் கட்டுப்பாக இருக்கு அழும்போதே. குழந்தைங்கன்னா அப்படி தாண்டி. இப்போலாம் ரொம்ப டயர்டாக இருக்கு உங்களுக்கு. நார்மலாக எழுந்த ஒர்க் பண்ண முடியல, தூக்க முடியல, சாப்பிட முடியல, நொய்னு பாப்பா அழுதுகிட்டே இருக்கு. ஜமன் அவன் தான் முக்கால்வாசி டைம் பாப்பா வச்சுக்கிறான். பாப்பா அவன் கூட தான் இருக்கு. நீங்கள் ஜஸ்ட் ஃபீட் பண்ணும்போது மட்டும்தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. பாப்பா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவன் தான் பார்த்துக்கிறான். இன்ஃபேக்ட் பாப்பாவை குளிக்க வைக்கிறது, ட்ரெஸ் போடுறது அப்படி சொல்லிட்டு எல்லாமே அவன் தான் பார்த்துக்கிறான். பம்பர் பண்ணி அப்படி பார்த்துக்கிறான். ஒரு 4-5 months அப்படி போதும் ஜமன். இப்பயும் பாப்பா அவன் மேலே தான் உட்காந்துட்டு இருக்கு. ஒரு கையில் பாப்பாவை பிடிச்சிட்டு ஒரு கையில் லேப் வச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கான். ஜமன் உங்களை தான் என்னடி நான் காலேஜ் போய்ட்டுமா உங்களை பார்க்குறான். ஃபைனல் சரி போ சொல்லியே முடிக்கல போகிறான். இல்லைங்க ஃபைனல் ஏன் இதை மட்டும் முடிச்சதுன்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிடுவேன். நான் ஸ்டார்டிங்லேயே போக சொல்லிட்டேன். உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லையா? நான் போட்டுமா? பாப்பாவை நீங்கள் பார்த்துப்பீங்களா? திருப்பி உங்களை பார்த்து சிரிச்சுட்டே நைட்டு தூங்கும் போதும் என் கூட தான் தூங்குறா. மார்னிங் எழுந்ததுலேருந்து நான் தான் அவளை வச்சுக்கிறேன். பாரு என் கூட தான் விளையாடிட்டு இருக்கா. இவளை மடியில் வச்சுக்கிட்டே நான் ஒர்க் பண்ணுறேன். என்னமோ 24 hours நீயே பார்த்துக்கிற மாதிரி சொல்கிறேன். நான் என்ன பண்ணுறோம்? அவதான் என்கிட்ட வரமாட்டேன்றாளே. தெரியுதுல்ல உங்ககிட்ட வரமாட்டேன்டா, தெரியுதுல்ல. அதான் கிளம்பு. நீங்கள் பாப்பாவை பார்க்குறீங்க. இப்பயும் ஜமன் லேப்லேருந்து எழுந்து ஜமன் நெக்கு ஹோல்ட் பண்ணி ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டேன். எங்கே நீங்கள் அவனை விட்டு தூக்கிட்டு போயிடுவீங்களோ அப்படிங்கிற மாதிரி குறு உங்களே பார்க்குது. தூக்க மாட்டேன்டி, கொப்பன்ட்டு வரவே மாட்டேன்ட்டு நீ பரவாயில்ல அங்கேயே இரு அப்படின்ட்டு அங்கேருந்து போறீங்க. ஜமன் சிரிச்சுட்டே அவன் ஒர்க் பண்ணுறான். ஃபீட் பண்ண மட்டும் உங்ககிட்ட வரும் ஜஸ்ட் ஒரு 10 minutes அவ்வளோதான். முக்கால்வாசி டைம் அது ஜமன்கிட்ட தான் இருக்குது. அது என்னமோ தெரியல அவங்ககிட்ட இருந்து அவள் பழிக்கிடுச்சு. நீங்கள் ரூம்குள்ளே வரீங்க. மூச்சு பையன் தூங்கிட்டு இருக்கான். பெட்ஷீட்குள்ளே பொறுமையாக போயிட்டு மூக்கை பிஞ்ச் பண்ணி பட்டு மார்னிங் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு போகணும். இன்னும் சார் இவ்வளோ நேரம் இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களா? தூக்கமாக வருது அப்படின்னு உங்களை ஹக் பண்ணி உங்ககிட்ட வந்து பிடிச்சிக்க. சரி அப்படி தான் இருக்கும். பாப்பலாம் ஸ்கூலுக்கு போகணும்ல, டைம் ஆயிடுச்சுல்ல, குளிக்கணும்ல அப்படி சொல்ல அவங்க கண்ணை முளைச்சு உங்களை பார்க்க போகலாமா?
அவனை தூக்கிக்கிறீங்க. நெக்ஸ்ட் அவனை குளிக்க வச்சு தலைவாரி யூனிஃபார்ம்லாம் போட்டு நீங்களும் குளிச்சுட்டு கிளம்பி 2 பேரும் வெளில வரீங்க. இப்பயும் பாப்பா ஜமன் ஹக் பண்ணிட்டு தான் உட்காந்துட்டு இருக்கு. அந்த லேப்டாப் பார்த்துட்டு சைலண்டா உட்காந்துருக்கு. ஜமன் நாங்க கிளம்புறோம், கேர்ஃபுல்லா போ, கார் கொண்டு போ. நீங்க அங்கிருந்து போறீங்க. மூச்சு பையன் உங்ககிட்ட உங்க கூட எப்படி இருக்கானோ அதே போலதான் உங்க பொண்ணு சின்ன கூட இருக்கா. அவனை விட்டு நீங்க காலேஜ் போறீங்க. ஏய் குழந்தை போல் இருக்கு, எங்களுக்கு இதுக்குள்ள காலேஜ் வந்துட்டேன். 5 month ஆச்சுல்ல. இதுக்கு முன்னாடி பாப்பா வயிற்றுல இருக்கும்போது நான் காலேஜ்க்கு வரதில்லை. நான் 5 month கேட்டேன், போக சொன்னாங்க. அதான் ஃபைனல் முடிச்சுட்டான். நல்லா இருக்கும் அப்படி தோணுச்சு. ஃப்ரெண்ட் கூட பேசுகிறீங்க, உங்கள் லைஃப் ரொம்ப நார்மலாக அப்படி போகுது. வீட்டுக்கு வந்தா நீங்கள் மூச்சு பையனை பார்த்துக்கிறதும் ஜமன் உங்கள் பொண்ணை பார்த்துக்கிறதும் அந்த மாதிரி தான் போகுது. பட் ஒரு க்யூட் ஃபேமிலியா அப்படி இருக்கீங்க. ஒன் டே ஜமன் வசிக்குது குக் பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி உங்களை பார்க்க நீங்கள் எக்ஸாமுக்கு படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. எதுவும் குக் பண்ணல. உங்கள் கூட பக்கத்தில் உட்காந்து மூச்சு பையனும் படிச்சுட்டு இருக்கான். இல்லைங்க தான் எதுவும் குக் பண்ணலையே. பசிக்குதா? ரொம்ப பசிக்குது டி. அச்சோ இருங்க எதனாவது அப்படின்னு எழுந்துக்க டக்குன்னு ஜமன் உங்கள் கை பிடிச்சிட்டு நீ குக் பண்ணுற வரைக்கும்லாம் என்னால் வெயிட் பண்ண முடியாதா, வா வெளில போய் சாப்பிடலாம் அப்படின்னு கூப்பிடுறான். சரி சொல்லிட்டு எல்லாரும் ரெடி ஆகிட்டு ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. அங்கேயும் ஜமன் ஃபோன் பேசிகிட்டே இருக்கான். ஒர்க்கில் ரிலேட்டடா ஒரு கையில் ஃபோன் பேசிட்டு ஒரு கையில் அவனால் சாப்பிட முடியல. பாப்பா வேற இருக்கு. நீங்கள் ஜமன் பாப்பாவை கொடுங்க. சரி இந்தா இம்பார்ட்டன்ட் கால் பேசிட்டு வந்துட்டு அப்படின்னு எழுந்து பாப்பா உங்ககிட்ட கொடுக்க வர அவன் சட்டியை பிடிச்சிட்டு வரவே மாட்டேங்குது. நீங்க ஒரு மாதிரி அவன்கிட்ட இருந்து புடுங்க பார்க்க பாப்பா ஆளவே ஆரம்பிக்குது. ஜிம்மன் சரி சரி விடு விடு நான் பார்த்துக்கிட்டு விடு தூக்கிட்டே போய் ஃபோன் பேசுறான். ஜிம்மனால ஒர்க் பண்ண முடியல. இப்பெல்லாம் அவன் மோஸ்ட்லி ஆஃபீஸ் போறதே கிடையாது. எல்லாமே வீட்லயே வச்சு பாக்குறான். ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்கா இருந்தா 2 hours உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போறான். அதுவும் தூங்கும் போது பாப்பா தூங்கிடுச்சுன்னா தூங்க வச்சுட்டு அவன் போயிடுவான். ஸோ நடுவில் எழுந்துக்குச்சுன்னா அவங்களால சமாளிக்கவே முடியாது. அவன் கூட தான் இருக்கு. நீங்க பாப்பாவை பார்க்க ஜிம்மன் கழுத்துக்கிட்ட போயிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ண மாதிரி படுத்துக்குது. குழந்தை எல்லாம் அம்மா கிட்ட தான் இருப்பாங்க. குட்டி பிசாசம் அவங்க அப்பா இருக்க போறோம் அப்படி சொல்ல மூச்சு பையன் நான் தான் உங்க கூட இருக்கேன்ல, நீங்க ஏன் பையன்ல, உங்களுக்கு மூச்சு பையன் ஃபீட் பண்ண உங்களுக்கு இது போதும். இந்த டைம் அந்த இடத்துக்கு பிஏ வரான். நீங்களும் மூச்சு பையனும் ஒரு டேபிள் உட்காந்து சாப்பிட்றீங்க. ஜிம்மன் வேற டேபிள் போயிட்டான். கஸ்டமர் கூட உட்காந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல பிஏ இருக்கான். பிஏ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் குழந்தைய பார்க்குறான். ஜிம்மன் சொல்லியிருப்பான் ஒய்ஃப் பேபி இருக்கு பொருந்திருக்கு அப்படி சொல்லிட்டு. அவன் பார்த்ததே இல்லை. ஸோ பார்க்க அவனுக்கு நல்லா புரியுது. சார் எல்லாம் தெரிஞ்சு உங்களை கல்யாணம் பண்ணாரா? தெரிஞ்சிருந்தா நம்மள்டையே அந்த பொண்ணு யாருன்னு கேட்க சொல்லியிருப்பாரு. தெரியாம இருந்தா இந்த குழந்தைய எப்படி அக்செப்ட் பண்ணியிருப்பாரு. இதுலையும் நம்ம மாட்ட போறோம். சார் கேட்கும் போதே உண்மை சொல்லியிருக்கணுமே அப்படி அவன் திங்க் பண்ணிருக்க. ஜிம்மன் டேய் காதல் விழலையா? சார் என்னாச்சா? இவ்வளவு நேரம் நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? சாரி சார் கவனிக்கல. எங்க கவனிக்காம எங்க பார்த்துட்டு இருந்தேன் அப்படி சொல்ல அவன் குழந்தைய பாக்குறான். ஜிம்மன் மறைச்சிட்டு இல்லைங்க எல்லாத்தையும் ஓகே பண்ணிட்டேன், எல்லாத்தையும் சைன் வாங்கிட்டு நான் சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சில இன்ஜெக்ஷன்லாம் சொல்ல அவனும் சரி 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 அப்படி தலையாட்டிட்டு அங்கிட்டு போறான். நெக்ஸ்ட் ஜிம்மன் டேபிளுக்கு வர 2 பேரும் ஃபுல் கட்டு கட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. ஜிம்மன் வந்து உட்காரான். போலாமா ஜிம்மன்? டாடி வீட்டுக்கு போகலாம், மேல் ஃபுல் ஆயிடுச்சு, போதும் எனக்கு இதுக்கப்புறம். ஜிம்மன் சிரிச்சுட்டே வசிக்குதுன்னு சொன்னதுன்னா நீங்க சாப்பிட்டீங்க, நான் சாப்பிட வேணாமா? நீங்க 2 பேரும் பாக்குறீங்க பிகாஸ் அவனுக்கு தான் பசிக்குது அப்படிங்கிற மாதிரி வெளில வந்திருப்பான். சரி ஜிம்மன் சாப்பிட்டுங்க, ஏதாவது வேணுமா ஆர்டர் பண்ணட்டுமா? அவ்வளோ ஆர்டர் பண்ணடி அப்படின்னு நான் டேபிளை பார்க்குறான். எல்லாம் பிளேட்டு காலியாக இருக்கு. 2 பேரும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இது எல்லாத்தையுமே. ரொம்ப பசிச்சுதான். என்னை விட 2 பேரும் ரொம்ப பசித்து இருந்திருக்கு போல. ஆமான்னு தலையாட்டான். ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆர்டர் போட்டு அவன் சாப்பிட்டு வீட்டுக்கும் வந்தாச்சு. உங்களுக்கு இப்போ எக்ஸாம் போயிட்டு இருக்கு, ப்ரிப்பேராக படிச்சுட்டு இருக்கீங்க. ஜிம்மன் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறதே இல்லை. மூச்சு பையனை நீங்களும் தான் படிப்பீங்க. அவன் ஒரு ஒர்க்கில் இருந்தா நீங்கள் ஒரு ஒர்க்கில் போயிடுவீங்க. இப்போ கிராஜுவேஷன் டே அவ்வளோ ப்ரிட்டியா ரெடி ஆக்கி நீங்கள் உங்கள் ரூம்லேருந்து வெளில வர ஏய் நில்றி. சொல்லுங்க ஜிம்மன். சீக்கிரம் சீக்கிரம் எனக்கு டைம் ஆகுதும். எங்கே போகிற? காலேஜ்க்கு. சரியில்ல நேற்று சொன்னேனே கிராஜுவேஷன் அப்படி சொல்லிட்டு இருக்க. ஜிம்மன் ஓகே கிட்ட வரா. நீங்கள் ஒரு மாதிரி நின்றுருக்கீங்க. உங்களுக்கு க்ளோஸாக வந்து உங்கள் லிப்ஸு கிட்ட வர என்ன பண்ணுறீங்க ஜிம்மன்? இல்லை இந்த லிப்ஸை டீஸ் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சுல்ல அப்படின்னு உங்கள் லிப்ஸுக்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கான். நீங்கள் சார் இவங்களால மியூட் இருந்தீங்களா? எதுக்கு? எதுவுமே பண்ணாமல் சைலண்டாக விட்டதுக்கு காரணம் நீ படிக்கிறன்னு. அதான் மியூட்டுன்னு சொன்னேன். அப்படி கூட சொல்லலாமா? சரி தள்ளுங்க டைம் ஆகும் அப்படி சொல்லிட்டு அவன் செஸ்ஸில் கை வைக்க அவன் உங்கள் பேக் கிட்ட இழுத்து டீப்பாக கிஸ் பண்ணிட்டு
உங்கள் லிப்ஸ் விட்டா நீங்கள் அவன் கண்ணை பார்த்துட்டு உங்கள் லிப்ஸில் கை வச்சு போச்சு. என்ன போச்சு? லிப்ஸ்டிக் கிஸ் பண்ணி அழிச்சிட்டிங்க தானே? அதுவா? எனக்கு லிப்ஸ்டிக் போட்டால் பிடிக்காது, அதான் அழிச்சான். எத்தனை மணிக்கு போகணும் அப்படி சொல்லிட்டு உங்கள் சாரியில் கை வைக்க அது போய் போகணும். அது 2 hours கழிச்சு போனால் ஒரு ப்ராப்ளம் இல்லைல்ல. சின்ன வேணாம் சின்ன கேட்குறதுக்கு பதில் சொல்லடி. எல்லாரும் வெயிட் பண்ணுவாங்க. நான் தாண்டி உனக்காக இத்தனை மாசமா வெயிட் பண்ணேன், நீ படித்து முடிக்கிற வரைக்கும். சரி இன்னைக்கு நைட்டு வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள்ல. ஓ அப்போ இதெல்லாம் நைட்டு தானா? இத்தனை நாள் என்ன பண்ணீங்க? கொத்த முன்னாடி இப்போ சொன்னேன் நான். சரி 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 நைட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டுருக்கேன் மேடம், போயிட்டு சீக்கிரமாக வாங்க அப்படி சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் கை வச்சிருப்பாங்க, எடுத்துட்டான். படப்படன்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஒன்று என்ன இப்போ ஏதாவது கொஞ்சோண்டு பண்ணிக்கலாமா? அது இல்லை, மொச்ச பையனை ஸ்கூலில் கொண்டு போய் விட்டுறீங்களா? உன் பையன் வந்தால் நான் கூப்பிட்டு போவேன், முதல்ல அவனை வரானான்னு கேளு. அவன் என்ன சொன்னா கேட்பான். ஒரு நிமிஷம். மொச்ச பையன் புக்கெல்லாம் எடுத்து பேக்குள்ள வச்சுட்டு இருக்கான். நீங்கள் பட்டு அப்பா கூட இன்னைக்கு ஸ்கூலுக்கு போறீங்களா? அவன் ஒரு மாதிரி உங்களை பார்க்குறான். அம்மாவுக்கு டைம் ஆயிடுச்சா? இன்னைக்கு 1 day அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? நீங்கள் சொன்னா இன்னைக்கு நான் கேட்காம இருந்திருக்கேன். அவனை ஹக் பண்ணி அவன் ஃபோனில் ஒரு கிஸ் பண்ணிட்டு சரி அம்மா போயிட்டு வந்ததே. நீங்கள் ஜிம்மனை பார்த்து வராமல் கூப்பிட்டு போங்க. அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கணும், ரைம்ஸ் பாடிட்டே இருக்கணும், அப்போதான் அவங்களுக்கு பிடிக்கும். அவனை திட்டக்கூடாது, முறைக்கக்கூடாது. நிறைய கண்டிஷன் போடுறீங்க ஜிம்மனுக்கு. அவனும் எல்லாத்துக்கும் சரி 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 அப்படி தலையை ஆட்டிகிட்டே இருக்கான். நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜ் போயிட்டீங்க, என்ஜாய் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட. அங்கே உங்களுக்கு அவ்வளோ மெமரிஸ் இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட. ஃபைனல் டே இல்லையா, கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிட்டீங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹக் பண்ணி உங்கள் ஃபீலிங்ஸ்லாம் ஷேர் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு வீட்டுக்கு வந்துட்டீங்க. ஜிம்மன் ரெடியாக வெயிட் பண்ணுறான். நீங்கள் வீட்டுக்குள்ளே வர என்னடி எல்லாம் முடிஞ்சிருச்சா? கொஞ்சம் எமோஷ்னலாக போச்சா, பட் எல்லாம் ஓகே தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் சோஃபாவில் உட்கார ஜிம்மன் உங்களுக்கும் க்ளோஸாக வரான். என்ன பண்ணுறீங்க? மார்னிங் மேடம்கிட்ட நான் என்ன சொன்னேன்? நான் சொன்னது நைட்டு. நீ போயிட்டு வந்த பிறகு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் தானே சொன்னேன். இல்லைங்க நான் நைட்டு எனக்கு இப்போ தான் வேணும். நீங்கள் அவன் புஷ் பண்ணிட்டு உங்கள் மேலே வர வர நீங்கள் அந்த சோஃபாலே படுத்துக்க, உங்கள் மேலேயே அப்படியே படுத்துட்டான். சின்ன நான் சொன்னது நைட்டு எனக்கு இப்போ தாண்டி வேணும். அவங்க டைஸ்கிட்ட இருந்து உங்கள் சாரி அப்படியே லிப் பண்ணுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி கூசுது, ஃபீல் ஆகுது. எவ்வளோ நாளாச்சா? இல்லை வருஷமாச்சுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 2 years தானே. நீங்கள் ஒரு மாதிரி அவனே பார்க்க 2 years ஒன்றும் கிடையாது டி. சொல்லு. அவன் ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணுறான், அவன் பேண்ட்டில் கை வைக்கிறான். உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுதா? நீங்கள் கண்ணை மூடிட்டு உங்கள் லிப்ஸை கடிச்சிக்க எத்தனை நாள் ஆச்சு தான் நான் பார்த்தேன். இன்செப்ட் பண்ணலான்னு வரும்போது பாப்பா வீல்னு கத்துது. நீங்கள் கண்ணை திறந்து ஜிம்மனை பார்க்க ஜிம்மன் டோரை பார்க்குறான். ஜிம்மன் பாப்பா எழுதுக்கிட்டா, ஒரு நிமிஷம் அப்படின்னு அவன் செஸ்ல கை வச்சு புஷ் பண்ண. என்ன பண்ற? குழந்தை எழுதுக்கிட்டா ஜிம்மன், நீ போயிட்டு என்ன பண்ண போற? அவளை தூக்கி அவ தான் உங்ககிட்ட வர மாட்டாள. நீங்க ஒரு மாதிரி அவனே பார்க்க நான் போய் பார்த்துக்கிறேன், இங்கே வர தூங்க வச்சுட்டு வர எழுது ரூமுக்கு போறான். நீங்க அப்பாடா உன்னை பெற்றதுக்கு இப்போ தான் கரெக்டான வேலை பார்த்துருக்கேன் அப்படின்னு எழுந்து உட்காரீங்க. ட்ரெஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க. அது அங்கங்கே கழட்டி விட்டுட்டான். எல்லாத்தையும் நீங்கள் கரெக்ட் பண்ணி பின் பண்ணிட்டுருக்கீங்க. எப்படி கழட்டினா பாரு. ஐயோ வந்து இப்படி இருக்காரு அந்த மைண்ட் வைஸாக உங்களுக்கு. நீங்கள் எல்லாத்தையும் போட்டுட்டு இங்கே ஜிம்மன் பாப்பாவை தூங்க வச்சுட்டு டோரை பொறுமையாக க்ளோஸ் பண்ணிட்டு சத்தம் போடாத பையன் அப்படிங்கிற மாதிரி வெளில வந்த உங்களை பார்க்க நீங்கள் ஜிம்மன் மூச்சு பையனை கூப்பிட்டு வரணும். அங்கே பாருங்க டைம் ஃபிக்ஸா, டைம் ஆகிடுச்சு, நான் போயிட்டு வரேன் நில்றி அப்படின்னு கத்த வரான். கத்தவும் முடியாத. ஐயோ பையன் என் பூண்டு அடிச்சுட்டு வெளில வந்துட்டீங்க. போச்சா அமைதியாக வந்து சோஃபாவில் உட்காந்துக்கிட்டான். நெக்ஸ்ட்டு மூச்சு பையனை கூப்பிட்டு வரீங்க. ஜிம்மன் உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவனுக்கு குக் பண்ணி தரீங்க, படிக்க சொல்லி கொடுக்குறீங்க. மம்மி இன்னைக்கு நீங்கள் படிக்கலையா? அம்மாவுக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சேன். இதுக்கப்புறம் நான் தான் படிக்கணுமா? சிரிச்சிட்டே அவன் ஹெட்டை ரப் பண்ணி நல்லா படிக்கணும் சொல்லி கொடுக்குறீங்க. டைம் போயிட்டே இருக்கு. ஜிம்மன் குறுன்னு உங்களையும் பார்த்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரம் அவனுக்கு ஃபீட் பண்ணி தூங்க வைக்கிறீங்க. அவன் பக்கத்தில் பாப்பா தூங்கிட்டு இருக்கு. 2 பேரும் தூங்கி ஆயிடுச்சு. நைட்டு ஜிம்மன் முன்னாடி நிற்கிறான். ஜிம்மன் நீ சொன்ன மாதிரி நைட்டே ஆயிடுச்சு, பண்ணலாமா? இதுக்கப்புறம் இவனை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மேலே வேணாம் ஜிம்மன், குழந்தைங்க எழுதுப்பாங்க, கீழே படுத்துக்கலாமா? எனக்கு நீ தான் வேணும், எங்கே படுத்தாலும் எனக்கு ஓகே தான். கீழே பிள்ளை போட்டு பெட்ஷீட்லாம் போட்டு கீழே படுக்க அவ்வளோதான். ஹாப்பியாக இருக்கீங்க கீழே. உங்களை ஜிம்மன் ஒரு ஹாப்பினஸோட அப்படி எடுத்துக்கிறான். ரொம்ப நாள் ஆச்சு. அந்த பெயின் தான் உங்களுக்கு
கண்ணு கைட்ட மூடிட்டு அவனை ஹேண்டில் பண்ண தெரியாம துடிச்சிட்டு இருக்கீங்க. அவ்வளோ ஹாப்பியாக உங்களை எடுத்துக்கிறான். கண்ணு மூடிட்டே ஜெமன் 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 போதும் சொல்லவே முடியாம அவனை பார்த்து சொல்ல அவன் சீக்கிரம் தட்டிட்டே கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணு கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான். இந்த செகண்ட் பாப்பா எழுந்துக்கிற மாதிரி வருது. ஜெமன் உங்க மேல படுத்துட்டு அமைதியார் நீங்க முணங்கிட்டே இருக்கீங்க ஒரு மாதிரி. சரிடி கொஞ்ச நேரம் சத்தம் மேல அதெல்லாம் பண்ணிருக்கான். அவனுக்கு என்னமோ தெரியல, ஸ்டாப் பண்ணணும் தோணல. பிகாஸ் கண்டினியூ பண்ணிட்டே இருக்கான். ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? ஃபினிஷ் பண்ணிட்டு ஹக் பண்ணிக்கிட்டான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அந்த டே அப்படியே போதும். நெக்ஸ்ட் டே எழுதுக்கே முடியாமல் குளிச்சுட்டு இருக்கீங்க. ரூமுக்குள்ளே யாரையுமே காணோம். எல்லாரும் எங்கே போயிட்டாங்க? நடக்கவே முடியாமல் வெளில நடந்து வரீங்க. மூச்சு பையன் வயசு வெளில கேட்குற மாதிரி இருக்கு. நீங்க வெளில இருந்து வரீங்க. ரோட்ல நின்றுருக்கான். என்னாச்சு? ஏன் ரோட்டுக்கு போனோம் அப்படிங்கிற மாதிரி நீங்க வெளில வர நடுவில் ஒரு காரு, அதுல நீங்க அடிபடுற மாதிரி போயிடுறீங்க. அவ்வளவுதான். அந்த காரு உங்ககிட்ட வந்து அப்படியே ஸ்டாப் ஆகி அப்படி நின்றுடுச்சு. உங்களுக்கு பயம், அப்படியே கீழே விழுந்துட்டீங்க. இந்த செகண்ட் ஜெமன் உங்ககிட்ட வந்து ஹே ஒன்றும் இல்லைல்ல அப்படி கேட்குறான். ஜெமினா பயத்துல நீங்க ஜெமினை பார்க்க ஜெமன் இவனா உனக்கு ஒன்றும் இல்லைல்ல இவனா பயந்துட்டேன்டி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு அவங்க ஃபேஸ் ஃபுல்லாக டச் பண்ணி ஒன்றும் இல்லைல்ல உனக்கு அவங்க ஷோல்டர்லாம் தட்டி வைக்கிறான். எழுந்திருக்கீங்க இல்லையா மண்ண உங்களுக்கு இப்போ இந்த பயம் உங்களுக்கு தெரியல. அதாவது ஆக்சிடென்ட் வந்திருக்கும் இல்லையா, அந்த பயம் உங்களுக்கு இல்லை. ஜெமன் என்ன பேர் சொன்னா அப்படிங்கிற மாதிரி ஜெமனை பார்க்க என்னை விட்டு நீ போயிட மாட்டேல்ல, இல்லாமல் இவ்வளோ கஷ்டப்படல இவனா பயந்துட்டேன். உனக்கு ஒன்றும் இல்லை இவனா. இதுக்கு நீங்கள் செத்து போயிருக்கலாம், உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிருக்கலாம். அப்படி இருக்கு நீங்கள் ஜெமனை பார்த்து ஜெமன் நான் இவனா இல்லை ஜெமன், நீங்கள் பேசுறது கூட அவன் காதில் விழல. நீங்கள் இப்போ இவனாவாக தான் அவன் கண்ணுக்கு தெரியுறீங்க. இவனா ஆக்சிடென்ட் தானே இறந்து போயிருப்பாங்க. பொண்டாட்டி உன்னோட பிளட்டோட இல்லை உனக்கு ஒன்றும் இல்லை எழுந்துரு அப்படி சொல்லிட்டு உங்க தலையை பார்க்குறான். இங்கதான் உனக்கு அடிபட்ட மாதிரி இருந்தது, இங்கதான் உனக்கு ரத்தம் வந்த மாதிரி. இவனுக்கு தலையில தான் அடிபட்டிருக்கும், தலையில இருந்து தான் ரத்தம் வந்திருக்கும். அவன் அங்க பார்த்துருப்பான் அதை. இல்லை எனக்கு சடனா நீங்களாம் உனக்கு ரத்தம் வந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இவனா நீ ஓகே இல்லை, நீ நார்மல் இல்லை. உங்க கண்ணுக்கு தண்ணி வந்துருச்சு. இவனா இல்லை ஜெமன்னா. இப்போதான் ஜெமன் ரயில சாகுறான். தேம்பிக்கிட்டே நான் உங்க பொண்டாட்டி இல்லை ஜெமினா